ஈடுபாடு இல்லாத, மனதோடு மனம் ஒன்றாத, கண்கள் கலக்காத, கண்களிலிருந்து கண்ணீர் வெடியாத, உடலிலே எந்த விதமான உணர்ச்சி மாற்றங்களும் ஏற்படாத வெறும் சடப்பூர்வமான தொழுகை. அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரஹ்மானே வாய் சொல்லுது, நாக்கு சொல்லுது, கல்பு சொல்லலையே. ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு இடையில அல்ஹம்து சூரா மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், ஒரு 4 வசனம். நம்மள 99% பேர் ஃபெயில். அதுல எதுலயாவது நம்முடைய மனம் ஒன்று இருக்குமா, கவனம் இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா கவனம் முழுக்க வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு. மறந்து போன நிகழ்வுகள் எல்லாம் தொழுகையெல்லாம் நினைவுக்கு வருகிறது. தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம் தெரியுமா? நன்மைக்காக வேண்டி தொழுகிறோம், ஆனா தீமையைத்தான் சம்பாதிக்கிறோம். குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லுது, ஃபவைலுல் லில் முஸல்லீன். நிறைய பேருக்கு இந்த சூரா கூட மனப்பாடம் தெரியும் நினைக்கிறேன். சூரா மாவுன் அரைத்தல்லதி யுகதிபு பித்தின்னு ஒரு சூரா வருதா? அதுல ஒரு வசனம் வருது, ஃபவைலுல் லில் முஸல்லீன். அர்த்தம் தெரியுமா இருக்காது? யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபவைலுல் லில் முஸல்லீனுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. எவ்வளவு அதிர்ச்சியான அர்த்தம்னு புரியும். தொழுகையாளிக்கு கேடுதான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவன் செத்தாங்கறான்ல. தொழுதவன் செத்தான். என்னடா இது, தொழுதவன் செத்தான்? தொழுத நன்மை, தொழுத சொர்க்கம், அப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தொழுதவனுக்கு கேடு. வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசிக்கொண்டு குறை கூறிக்கொண்டு தெரியக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் வயல் கேடு அப்படின்னு சொல்ற மாதிரி தொழுகையாளியை பத்தி சொல்லலாம். வயலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு கேடு. கேடு நிறைந்த தொழுகையை தான் நன்மை தருகிற தொழுகையை நினைச்சு தொழுதுட்டு இருக்கும். நம்ம தொழுகிற பல தொழுகைகள் நமக்கு தீமையை தான் தருது. எவ்வளவு பெரிய தீமைகள் தான் தருது தெரியுமா? நாளை மறுமையில ஒரு சாரார் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். சந்தர்ப்பவாதிகள், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே கிடத்தப்பட்டிருப்பார்கள். நரகத்தினுடைய முதல் நிலை வேதனை யாருக்குன்னு கேட்டா முனாஃபிக்குகளுக்கு தான். இந்த முனாஃபிக்குகளை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இந்த முனாஃபிக்குகள் தொழுவார்கள். இந்த முனாஃபிக்குகள் தொழுவார்கள். இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். யுராவுன நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை மிக குறைவாகவே தவிர தொழுகையிலே நினைவு கூற மாட்டார்கள். தொழுவான், அப்படியே சோம்பேறியா தொழுகணுமே. கடமை என்று தொழுவது வேறு, கடமைக்காக தொழுவது வேறு. இப்ப நம்ம எப்படி தொழுகிறோம்? கடமைன்னு தொழுகிறோமா, கடமைக்காக தொழுகிறோமா? மத்த நினைப்பு எவ்வளவு இருக்கு, அல்லாஹ்வுடைய நினைப்பு எவ்வளவு இருக்கு? பர்சன்டேஜ்ல எது கூட எது கம்மி? தக்பீர் கட்டி நிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் 2500 ரூபாய் கொடுத்து எடுத்துருக்கோம். ஒரு செலவைக்கு தாங்கலையே. அதனாலதான் நல்ல யோசிங்க. 2 ரக்காத்து தொழுவு. 2000 ரக்காத்தா முதல் ரக்காத்தா? 2000 ரக்காத். உலகத்துல எந்த நேரத்திலேயாவது 2ங்கிற நம்பரை நீங்க குழம்பிருப்பீங்களா? ஆனா முதல் சஜிதா போயிட்டு உட்கார், ஃபர்ஸ்ட் சஜிதாவா 2வது சஜிதாவா? இதுதான் சிக்கல். நம்ம தொழுகைனா என்னன்னே தெரியாம தொழுகையின் புறச்செயல்களை எல்லாம் தொழுகை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் தொழுகையின் ஜீவனை விட்டுவிட்டு, உயிரை விட்டுவிட்டு, வெறும் அதன் புறச்செயல்களை, அதனுடைய வெளி உடலை மட்டும் பார்த்துவிட்டு தொழுகை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்முடைய தொழுகை மானக்கேடான காரியத்திலிருந்து நம்மை தடுக்கவில்லை. இந்த 2ஐயும் செய்யுங்க. கணவனை சீர்திருத்தினாலும் சரி, மனைவியை திருத்த நினைச்சாலும் சரி, பிள்ளைங்களை திருத்த நினைச்சாலும் சரி, 2 விஷயம். 1, அவங்கள தொழுகையாளியா மாத்த ட்ரை பண்ணுங்க. 2, உயிருள்ள தொழுகையாக அந்த தொழுகையை ஆக்க ட்ரை பண்ணுங்க. 2 வேலையை செய்யுங்க. மாநாடு வேண்டாம், கூட்டம் வேண்டாம், துண்டு பிரசுரம் வேண்டாம், போலீஸ் வேண்டாம், அறிவுரைகள் வேண்டாம், ஒர்க் ஷாப் வேண்டாம், தர்பியா வேண்டாம், 1 வேண்டாம். இந்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையை மாத்து. ஏன்? இது அல்லாஹ் சொல்ற வழி, உலகத்துல மனுஷன் கண்டுபிடிச்ச வழி. உங்களை எத்தனை பேரால் கை தூக்கி சொல்ல முடியும்? சலாம் கொடுத்த உடனே
எனக்கு ஏற்படுற அந்த ஃபீல் இருக்க, அந்த உணர்வு இருக்க, வார்த்தைகளை வர்ணிக்கவே முடியாது என்று அதை உணர்ந்து சொல்லக்கூடிய தைரியம் எத்தனை பேருக்கு, எத்தனை தொழுகையாளிக்கு இருக்கு? யோசிச்சு பாருங்க. எனவே பெண்களின் பாதுகாப்பில் மிக மிக முதன்மையாக கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பாதுகாப்பு அம்சம் என்பது படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற தொழுகை என்கிற கவசம் தான். அந்த கவசத்திற்கு இணையாக உலகத்தில் வேறு எந்த ஆயுதங்களும் நம்மை பாதுகாத்து விட முடியாது என்பதை உள்ளத்திலே தாங்கி 2 செய்திகளை உங்கள் வீட்டிலே நீங்கள் ஆரம்பியுங்கள். கணவரை வலியுறுத்துங்கள், பிள்ளைகளை கட்டாயப்படுத்துங்கள், அந்த வழியிலே அவர்களை நடப்பதற்கு தூண்டுங்கள். இறையச்சத்தோடு கூடிய உயிரோட்டத்தோடு கூடிய தொழுகையை நம்முடைய வீடுகளில் அதை நீங்கள் உருவாக்கினால் அதற்கு பிறகு வேறு எந்த மாற்றங்களை தேடியும் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது. இதை புரிந்து கொண்டு வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.